ஒரு அழகிய ஊரில் அன்பு மற்றும் அகிலா என்ற 2 குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் இருவரும் பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய பிறகு விளையாடத் தொடங்கினர். அன்பு தன்னுடைய அழகான பொம்மை காரை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான். வேறு ஏதோ ஒரு பொருளை எடுக்க உள்ளே சென்றான். அப்பொழுது குட்டி அகிலா அண்ணனின் காரை பார்த்தவுடன் ஆசையுடன் அதை எடுத்து விளையாட ஆரம்பித்தாள். அவள் அறியாமல் அந்த பொம்மை கார் கீழே விழுந்தது. கீழே விழுந்ததில் உடைந்து விட்டது. உள்ளே சென்ற அன்பு திரும்பி வந்து உடைந்த காரை பார்த்தான். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஏன் என் காரை உடைத்தாய் என்று கத்திக்கொண்டே கீழே கிடந்த அகிலாவின் பொம்மையை தூக்கி எறிந்து விட்டான். அது மண்ணால் செய்யப்பட்டிருந்த அழகான தஞ்சாவூர் பொம்மை. அது உடைந்து சின்ன பின்னமானது. அது அப்பா வாங்கி தந்த பொம்மை. உடனே அகிலா தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். அகிலா அழுவதைக் கண்ட அன்புவுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடால் அவளுடைய அழகான பொம்மை உடைந்து விட்டதே என்று வருந்தினான். தான் கோபத்தை கட்டுப்படுத்தி இருந்தால் பொம்மை உடைந்திருக்காதே என உணர்ந்தான். நீதி. ஔவையார் பாட்டி சொன்ன ஆறுவது சினம் என்பதன் பொருள் அவனுக்கு புரிந்தது. கோபத்தை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையேல் நாம் அறியாமலே மற்றவர்களையும் நமக்கு அன்பான பொருட்களையும் இழக்க நேரிடும். இந்த கதை கோபம் தணியும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதையும், கோபம் வரும்போது அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது என்பதையும் அழகாக விளக்குகிறது.